3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, சோம்பு, தேங்காய், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஒண்ணா சேர்த்து மைய அரைச்சிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை எண்ணெயில பொரிஞ்ச உடனே கட் பண்ண ஒரு வெங்காயம், இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்குன தக்காளி, அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலா உள்ள சேர்த்துடலாம். மசாலா நல்லா கொதி வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற மசாலா போட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற ஒரு உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி. அதுக்கு உப்பு சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான அதே டைம்ல ரொம்ப ஒரு டேஸ்டான கிரேவி. உப்பு செக் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஃபைனலா கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு.